அலீம், எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து இது இது ஒரு நம்ம வெற்றி பெற்றாலும் இது ஒரு ஆகச்சிறந்த வெற்றின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டதுனால திமுகவினருக்கு இப்படி ஒரு கோபமும் வருத்தமும் எரிச்சலும் வந்திருக்கு அப்படிங்கிறாரு திரு ஸ்ரீராம். இல்ல, அவரு முதன்முறையாக உதிரி கட்சி யாருன்னு இப்ப விளக்கம் கொடுத்தாரு. நாம் தமிழருக்கு அவரு வக்காலத்து வாங்கிட்டு நாம் தமிழர் உதிரி கட்சி கிடையாது, ஏன்னா நாம் தமிழரே உதிரி கட்சி அப்படின்னா அப்ப திமுக கூட இருக்கவங்க எல்லாம் உதிரி கட்சி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும் போதே இப்ப முதல்வர் எதை விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது நாம் தமிழர் உதிரியா இல்லையா அப்படிங்கிறத ஸ்ரீராம் சார் இங்க விளக்கம் தராரு அப்படின்னாலே முதல்வர் எதற்காக இதை பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கிறதா, அல்லது அப்படியே நீங்க வேற அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கங்களேன். இந்த வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கவில்லை. நீங்க என்னெல்லாம் விமர்சனம் வைத்தீர்களோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீங்க என்ன செய்யுங்க, அந்த விமர்சனங்களை எல்லாம் இப்ப இடைத்தேர்தல் வருது இல்ல, இங்க வச்சு அந்த விமர்சனங்களுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்க வேண்டிய களத்தை தவற விட்டு சும்மா வெளியே இந்த ஆட்சி சரியில்லை, இவங்களுக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் நின்று விமர்சனங்களை வைக்கிறது ஒண்ணு, களத்தையே நாங்கள் புறக்கணிக்கிறோம்ங்கிறதே ஒரு மெசேஜ் தான் மக்களுக்குங்கிறார் அவரு. அது எப்படி மெசேஜ் ஆகும்? நான் என்ன கேட்கறேன்னா, உங்ககிட்டதான் இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்தது. அதை முதல்ல கிளப்பினது யாரு? முதல்ல பிரஸ் மீட் வச்சு பேசுனது அண்ணாமலை அவர்கள். அதற்கு பிறகு யார் அந்த சார்னு பேசுனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இப்ப உங்களுக்கு உண்மையிலேயே அது என்னமோ தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் கேடுகட்டு போச்சு, கேவலமா போச்சு என்கின்ற ரேஞ்சுக்கு தன்னை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சட்டமன்றத்துல கருப்பு பேட்ஜ் போட்டுக்கிட்டு யார் அந்த சார்னு வந்தாரு. நீங்க களத்தை பயன்படுத்த வேண்டியது தானே.